இது ஹுண்டாய் i20 காரு. இது என்னென்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும், கியர் விழாது. என்ன பிரச்சனை அப்படின்னா கிளட்சி பெடல் ஃப்ரீ ஆயிடுச்சு. சும்மா கை வச்சு அமுக்குனாலே கிளட்சி பெடல் உள்ளே போகும். இதெல்லாம் டைட்டாக இருக்கா, ஆக்சிலேட்ரு, பிரேக்கு, கிளட்சி ஃப்ரீ ஆயிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம செக் பண்ணோம். கிளட்சிக்கு இதில் ஒரு மாஸ்டர் சிலிண்டர் வரும். கிளட்சிக்குள்ள மாஸ்டர் சிலிண்டர், இது வந்து ஸ்லேவ் சிலிண்டர். இந்த இடத்துல வரும் ஸ்லேவ் சிலிண்டர் ஆயில் லீக்கு, அதனால வந்து கிளட்சி வேலை செய்யுது. இப்போ நம்ம வந்து இது ஸ்லேவ் சிலிண்டர் வந்து ரெடி பண்ண போகிறோம், பார்ப்போம். இது வந்து பிரேக் மாஸ்டர் சிலிண்டர், இது கிளட்சி மாஸ்டர் சிலிண்டர். இதில் இருந்து ஆயில் சப்ளை வந்து இந்த இடத்துக்கு வரும். இது கியர் பாக்ஸ், நேராக பேட்டரிக்கு நேராக கீழே கியர் பாக்ஸு. இதில் தான் ஸ்லேவ் சிலிண்டர் வரும். இந்த ஸ்லேவ் சிலிண்டரோட பின் வந்து இங்கே கிளட்சி என்கேஜிங் லிவரை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது, எப்போ நம்ம பெடல் பண்ணுறோமோ அப்போது ஸ்லேவ் சிலிண்டர் ஆப்ரேட் ஆகி கிளட்சை முன்னாடி தள்ளும். கிளட்சி ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் கியரு நம்ம போட முடியும். இப்போ இதில் வர்ற ஸ்லேவ் சிலிண்டரு டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இது வந்து கிளட்சி ஸ்லேவ் சிலிண்டர் புதுசு. இந்த அசம்பிளி தான் இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல மாட்டிட்டு இங்கே ஆயில் லைன் வரும். இந்த பிஸ்டன் வந்து முன்னையும் பின்னையும் போகும். இதுதான் கிளட்சை வந்து பெடலை மிதிக்கும் போது முன்னையும் பின்னையும் போயிட்டு வரும். இப்போ இதை தான் நம்ம புதுசு போடணும். இதில் உள்ள சீல் தான் டேமேஜ் ஆகி ஆயில் ஃபுல்லாக லீக் ஆயிடுச்சு. இதனால கிளட்சி வேலை செய்யலை. இப்போ நம்ம இந்த கிளட்சி ஸ்லேவ் சிலிண்டர் வந்து இந்த ஹுண்டாய் i20ல மாட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். எப்பயுமே இதில் உள்ள அந்த ஆயில் பைப்பு லைன் மாட்டும் போது ரொம்ப கவனமாக மாட்டணும். இல்லை அப்படின்னா இதோட த்ரெட்டு டேமேஜ் ஆயிடும். இது டேமேஜ் ஆச்சுன்னா மொத்த அந்த பைப்பு, மெட்டல் பைப்பையும் மாற்ற வேண்டியிருக்கும். அதனால் எடுத்தோடனே ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணக்கூடாது. இதை ஃபஸ்ட்டு கையை வச்சு ஹேண்ட் செட் பண்ணணும். ஹேண்ட் செட் அப்படின்னா அந்த த்ரெட்டு ஏறுற அளவுக்கு கையை வச்சு திருப்பி விடணும். திருப்பி விட்டதுக்கப்புறம் இப்போ கையை வச்சு ஏற்றிட்டேன். இப்போ த்ரெட்டு டேமேஜ் ஆகுது. இப்போ நம்ம ஸ்பேனர் போட்டு இது டைட் வைக்கலாம். இதை வந்து ஓவர் டைட்டும் பண்ணக்கூடாது. ஓவர் டைட் பண்ணால் பாடியில் உள்ள த்ரெட்டு டேமேஜ் ஆயிரும். பாடியில் உள்ள த்ரெட்டு டேமேஜ் ஆச்சுன்னா அது பெரிய வேலை. அதனால் மேக்ஸிமம் டைட்டு இதில் வைக்கக்கூடாது. நார்மலாக என்ன டைட் தேவையோ அது. இப்போ நம்ம இந்த கிளட்சி ஸ்லேவ் சிலிண்டரோட ஃபவுண்டேஷன் போல்ட்டு 2 போல்ட்டு டைட் வச்சாச்சு. அடுத்து இதில் உள்ள ஆயில் லைன் டைட் வைக்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இது ஆயிலோட இன்புட் சப்ளை, இது வந்து பிஸ்டனோட ஆக்சுவேட்டரு, இது கிளட்சி என்கேஜ் லிவர். இந்த லிவர் எப்போ முன்னையும் போயிட்டு வருதோ அப்போ தான் கிளட்சி என்கேஜ் டிஸ்என்கேஜ் ஆகும். இந்த நிப்பில் எதுக்காகனா இது வந்து ஆயில் ப்ளீடிங்காக. இப்போ நம்ம மாஸ்டர் சிலிண்டர் எப்படி வேலை செய்யுது, இந்த ஸ்லேவ் சிலிண்டர் எப்படி வேலை செய்யுதுன்னா, இது பிரேக் ஆயில் டப்பா. இந்த பிரேக் ஆயிலிருந்து மாஸ்டர் சிலிண்டர், கிளட்ச் மாஸ்டர் சிலிண்டருக்கு சப்ளை போகும். இந்த போது பாருங்க, இது ஆயில் மெயின் சப்ளை போகுது. எப்போ கிளட்ச் பெடலை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுவீங்களோ அப்போ இந்த வழியாக, இதோட செகண்டு, இந்த வழியாக ஆயில் போய் இந்த டியூப் வழியாக ஸ்லேவ் சிலிண்டருக்கு வரும். எப்போ மாஸ்டர் சிலிண்டர் எதுக்காகனா ப்ரெஷர் பில்டப் பண்ணுறதுக்காக. ஸ்லேவ் சிலிண்டர் அந்த ப்ரெஷர் ஆயில் வந்தோடனே இது முன்னையும் போய் கிளட்சி என்கேஜி டிஸ்என்கேஜி அந்த மாதிரி ஆகும்.
இப்போ நம்ம எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஆனால் இப்போ வண்டி கிளச் பெடலை மிதித்தா கிளச் வேலை செய்யாது. ஏன்னா ஆயில் ப்ளீடிங் பண்ணணும். இப்போ நம்ம ஆயில் ப்ளீடிங் பண்ணுவோம். நம்ம வந்து இந்த ஸ்லேவ் சிலிண்டர் மாட்டியாச்சு கிளச்சுக்கு. இப்போ அதுக்கு ஆயில் ப்ளீடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பிரேக் ஆயில் ஃபில் பண்ணணும். பிரேக் ஆயில் மேக்ஸிமம் லெவலில் இருக்கணும். கொஞ்சம் வாங்க பிரேக் ஆயில் லெவல் பார்ப்போம். பிரேக் ஆயிலில் இருந்தால் நம்மளுக்கு கிளச்சுக்கு ஆயில் சப்ளை போகுது மாஸ்டர் சிலிண்டருக்கு. ஸோ இதில் வந்து பிரேக் ஆயில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்படின்னு எழுதியிருக்கும். மேக்ஸிமம் ஆயில் லெவல் இதுதான். ஸோ இதில் கம்மியாக தான் இருக்குது, மினிமம் லெவலில் தான் இருக்குது. ஸோ நம்ம இது வரைக்கும் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்தீங்கன்னா .3 பிரேக் ஆயில் யூஸ் பண்ணுறோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவல் வச்சுருக்கேன். ஆயில் வந்து மேக்ஸிமம் லெவல் என்னவோ அதுதான் ஃபில் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃபில் பண்ணக்கூடாது, ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது. இதுக்கு ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு தான் ஃபில் பண்ணணும். நம்ம ஆயில் ப்ளீடிங் பண்ணும்போது இது ஆயில் லெவல் கம்மியாகும். எல்லாம் ஆயில் ப்ளீடிங் பண்ணி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் திருப்பி இதில் வந்து நம்ம ஆயிலை வந்து மேக்ஸிமம் லெவலுக்கு ஃபில் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஆயில் ப்ளீடிங் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு கிளச் பெடலை வந்து மிதிக்கணும். 8 டைம் கண்டினியூஸாக மிதிமுத்து. 8 டைம் கண்டினியூஸாக மிதிச்சுட்டு அப்படியே பெடலை ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். சரியா? 8 டைம் மிதி மிதி மிதி. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கிளச் பெடல் மிதிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சிலிண்டரில் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, ஆக்ஷன். மிதி 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 மிதி. லேசாக கிளச் சிலிண்டர் மூவ் ஆகிறது உங்களுக்கே தெரியும். பம்ப் பண்ணு, அப்படியே பம்ப் பண்ணு. 8 தடவை பம்ப் பண்ணிட்டியா? அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கோ. இப்போ அங்கே வந்து பெடலை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. ஒரு 8 டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆயில் ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, திருப்பி ஒரு 8 தடவை அமுக்குங்க. எட்டு தடவை அமுக்கிட்டு அப்படியே அமுக்கி பிடிக்கணும். ஓகே, அமுக்கி பிடிச்சாச்சா? இப்போ செகண்ட் டைம் ஆயில் எடுக்கும். இப்போ ஆயில் வருது, ஏர் வரல. ஓகே, திருப்பி ப்ரெஸ் பண்ணுங்க 8 டைம். அப்படியே பிடிச்சிட்டீங்களா? ஓகே, ஓகே முத்து. இப்போ அதே மாதிரி பெடலை நார்மலாக ப்ரெஸ் பண்ணி கிளச்சை மிதிக்கிற மாதிரி சிங்கிள் ப்ரெஸ், ஃபுல்லாக சிங்கிள் ப்ரெஸ் மிதி. கியர் போடுற மாதிரி ஃபுல்லாக மிதிச்சிட்டியா? ஃபுல்லாக மிதிச்சாச்சா? ரிலீஸ் பண்ணுங்க. திருப்பி ஃபுல் ப்ரெஸ், ரிலீஸ், ஃபுல் ப்ரெஸ், ரிலீஸ். ஓகே, இப்போ நம்மளோட கிளச், ஆக்சுவேட்டர், சிலிண்டரு எல்லாமே கரெக்டாக வேலை செய்யுது. இப்போ நம்ம அடுத்து ஏர் ஃபில்டர் அசம்பிளி எல்லாத்தையுமே மாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கியர் விழுதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். நம்ம எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஸோ நம்ம கனெக்ட் பண்ண அந்த பைப்பு, ஆயில் பைப்பு, அதுக்கப்புறம் ஆயில் ப்ளீடிங் பண்ண அந்த நிப்பிள், இதிலலாம் ஆயில் லீக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். அதுக்கு என்ன செய்யணும்னா, கொஞ்சம் கீழே கொண்டு வாங்க. இதில் ஆயில் நிறைய இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஆயில் ப்ளீடிங் பண்ணியிருக்கோம். இதை ஃபுல்லாக துடைக்கணும், கம்ப்ளீட்டாக துடைக்கணும். துடைச்சிட்டு திருப்பி நம்ம கிளச் பெடலை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது ஆயில் லீக்கு 3 இடத்துலேருந்து வர்றதுக்கு இதில் சான்ஸ் இருக்குது. 3லேருந்து 4 இடம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்லேவ் சிலிண்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இடம் இங்கே பேஞ்சோ போல்டு சொல்லுவோம், இந்த பேஞ்சோ யூனியன். இதில் 2 காப்பர் வாசர் கொடுத்துருப்பாங்க 2 சைடும். இங்கேருந்து லீக் வர சான்ஸ் இருக்குது. இது டைட்டு கரெக்டாக இல்லைன்னா. இது ஆயில் சப்ளை லைனு. இதில் உள்ள கனெக்டர்லேருந்து இந்த நிப்பிள்லேருந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா ஆயில் ப்ளீடிங் நிப்பிள்லேருந்து வர சான்ஸ் இருக்குது. இது எல்லாம் ஓகே அப்படின்னா பூட் ரப்பருக்கு உள்ள
இங்கே பிஸ்டன் மூவ் ஆகிறதுக்கு இங்கே ஒரு சீல் வரும், ரப்பர் சீல். அந்த சீல் நம்மளுக்கு வீக்காக இருந்தாலும் இந்த பூட் ரப்பர் வழியாக லீக் ஆகும். இந்த வண்டியில் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டு உள்ள சீல் டேமேஜ் ஆகி இந்த பூட் ரப்பர் வழியாக ஆயில் லீக் ஆச்சு. பழைய சிலிண்டரு இருக்கு, இது வந்து பழைய சிலிண்டர், ஸ்லேவ் சிலிண்டர். இதை தான் நம்ம இப்போ புதுசு போட்டிருக்கோம். ஓகே, நம்ம இப்போ எப்படி இருக்குது, ஆயில் லீக் இருக்கா என்னன்னு செக் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து கிளச்சு ஆயில் லீக் இருக்கான்னு செக் பண்ணுறோம். கிளச்சு ஸ்லேவ் சிலிண்டரில் எதுலேயுமே ஆயில் லீக் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா பேஞ்சோ போல்டு ஆயில் லீக் இல்லை, நம்மளோட ஆயில் பைப்பு சப்ளை லைனில் ஆயில் லீக் இல்லை, ஆயில் ப்ளீடிங் பண்ணுற நிப்பில் ஆயில் லீக் இல்லை. அதே மாதிரி பிஸ்டன் ஆக்சுவேட்டர் முன்னாடி பின்னாடி போகிற இடத்துல பூட் ரப்பர் கீழேயும் ஆயில் லீக் இல்லை. ஸோ ஒர்க்கு கம்ப்ளீட். இப்போ நம்ம டேரெக்டாக எங்கே வரணும்னா பிரேக் ஆயில் ஃபில் பண்ணோம்ல அந்த இடத்துக்கு வரணும். நம்ம மேக்ஸிமம் லெவலில் ஃபில் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவில் ஃபில் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ ஆயில் இங்கே போயிடுச்சு. இது என்ன ஆயில்னா நம்ம ப்ளீடிங் பண்ணோம்ல, அப்போ அந்த ஆயில் ஃபுல்லாக வெளியில் போகும் ஏரோடு சேர்ந்து. இப்போ நம்ம இந்த மேக்ஸிமம் லெவலில் வைக்கணும். ஆயிலை மேக்ஸிமம் லெவலில் வச்சுட்டா ஜாப் கம்ப்ளீட். இது வந்து இந்த வண்டியோட ஏர் ஃபில்டர் அசம்பிளி. ஏர் ஃபில்டர் இது உள்ள ஏர் ஃபில்டர் எலிமெண்ட் வரும். இது வந்து ஏர் இந்த வழியாக இன்டேக் ஆகி அதுக்கப்புறம் இந்த வழியாக ஏறி இன்ஜின்குள்ளே இது த்ராட்டில் பாடியில் இந்த ஹோஸ் கனெக்ட் ஆகும். த்ராட்டில் பாடி அப்படிங்கிறது நீங்கள் ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு வால்வு, பட்டர்ஃப்ளை வால்வுன்னு சொல்லுவோம், அது ஓப்பன் க்ளோசிங் ஆகும். எவ்வளோ ஏர் இன்ஜின்குள்ளே போகணுங்கிறது இந்த வழியாக தான் போகும். ஸோ அந்த ஏர் ஃபில்ட்ரு சோக் ஆனாலும் உங்களுக்கு வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். இந்த இடம் எதுக்காகனா இங்கேருந்து ஃபில்டர் ஆகும்போது அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் இந்த இடத்துல அக்குமுலேட் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஏர் ஃபில்டர் அசம்பிளி எப்போயாவது வெளியில் எடுத்தீங்கன்னா அப்போது இதில் பிளாஸ்டிக் லாக்கு தான் இருக்கும். இதை ரிலீஸ் பண்ணிட்டு இது உள்ள டஸ்ட் இருக்கும். அது சும்மா நார்மலாக க்ளீன் பண்ணிட்டு மாட்டினாலே போதும். அது வாங்க இதை இப்போ ஓப்பன் பண்ணுவோம். பாஸ் பண்ணு. இப்போ நம்ம இந்த ஏர் ஃபில்டரோட பாட்டம் ஏரியா கவரை கழட்டியாச்சு. இந்த கவரை பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணுற டஸ்ட் பார்ட்டிகள் எல்லாம் இது உள்ள தான் வரும். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அங்கே பாருங்கள், இது உள்ள எவ்வளோ குப்பை இருக்குது பார்த்தீங்களா. இது ஆக்சுவலாக அந்த ஃபில்டர் பண்ணுற டஸ்ட்டு இதில் வரும். இப்போ நம்ம இதை நார்மலாக எடுத்து கீழே தட்டிட்டு ஒரு பேப்பரை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி மாட்டிட வேண்டியதான். இப்போ இதில் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம இந்த ஃபில்டரை அசம்பிளி ஃபுல்லாக கழட்டினதுனால இதை நம்ம பண்ணுறோம். திருப்பி இது எல்லாமே புஷ் லாக்கலாம், நார்மலாக புஷ் லாக். அதை நீங்கள் வச்சுட்டு சும்மாவே அதை லாக் பண்ணி விட்டுருலாம். இது எல்லாமே புஷ் லாக் சிஸ்டம். இதை நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணிட்டு இதை அமுக்கி விட்டாலே போதும், எல்லா லாக்கும் போய் உட்காந்துக்கணும். இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். இதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஃபில்டர் அசம்பிளி உள்ளே மாட்டிட்டு ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணுவோம். இந்த ஏர் ஃபில்டரை மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறாங்க. அந்த ஃபவுண்டேஷன் ஏரியாவில் டஸ்ட்டு மண் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி மண் என்ன ஆகும் அப்படின்னா மழை நேரத்தில் தண்ணி தேங்கி அந்த மண் சகதி ஆயிரும், அப்படியே பாடியை கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது முடிஞ்ச அளவு நம்மளுக்கு டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம். ஏர் ஃபில்டர் அசம்பிளியை மாட்டுறோம். அது ப்ராப்பராக ஒயர் எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி ப்ராப்பராக வச்சு மாட்டணும். வேறு எதுவும் மற்ற ஒயர் எதுவும் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா வேலை பெருசாகிடும். சின்ன வேலைக்கு எடுத்துகிட்டு பெரிய வேலையாயிடும். ஏர் ஃபில்ட்ரு இது வந்து த்ராட்டில் பாடி. கரெக்டாக இந்த டக்ட் வந்து த்ராட்டில் பாடியில் ஏறணும். த்ராட்டில் பாடியில் ஏறிச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து 2 ஃபவுண்டேஷன் உண்டு, 3 ஃபவுண்டேஷன் உண்டு. ஆக்சுவலாக இந்த வண்டியில் 2 ஃபவுண்டேஷன் போல்ட்டு தான் போட்டிருக்கு ஃபஸ்ட்லேருந்து. ஸோ நம்ம அதையே போட்டு முடிச்சிருவோம். ஸோ இது வந்து பிளாஸ்டிக் தான் இந்த ஏர் ஃபில்டர். ஸோ ஃபுல் டைட்டு, ரொம்ப டைட் வைக்கக்கூடாது. இது நார்மலாக டைட் வச்சா போகும், இல்லைன்னா அந்த பிளாஸ்டிக் பாடி டேமேஜ் ஆகிடும். ஓகே, ரெண்டு ஃபவுண்டேஷன் போல்ட்டு டைட்டு வச்சாச்சு. இப்போ இதோட ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணணும்னா நம்ம இந்த ஏர் டக்ட்டு ஆக்சுவலாக இதை கழட்டணும். இது கழட்டுறதுக்கு நம்மகிட்ட நோஸ் பிளேயர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ என்ன செய்யணும்னா நம்ம டைரெக்டாக இதில் வர்ற கிளிப்பை, இதில் 2 மெட்டல் கிளிப் வரும். இந்த மெட்டல் கிளிப்பை நம்ம கழட்டி விட்டுட்டு இந்த டக்டை உருவிடலாம்.
இந்த இடத்துல த்ராட்டில் பாடியில் வர்ற ஹோஸை லூஸ் பண்ணிவிட்டு உருவிட்டிங்கன்னா இதில் தான் ஏர் ஃபில்ட்ரு வரும். இந்த ஏர் ஃபில்டரை நம்ம க்ளீன் பண்ணுற மெத்தட் என்னென்னா, ஏர் டஸ்ட்டு இருக்கிறது இந்த அடியில் தான் இருக்கும். இது வந்து இன்ஜின் சைடு. இந்த இடத்துல நம்ம ஏரை அடித்து இந்த டஸ்ட்டு ஃபுல்லாக வெளியில் வந்துடும். ஸோ ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணுற மெத்தடு, எந்த இடம் க்ளீனாக இருக்கோ அது வழியாக ஏரை கொடுத்து, இந்த பக்கம் க்ளீனாக இருக்காது, இந்த வழியாக டஸ்ட்டு ஃபுல்லாக வெளியில் வரும். இதில் அந்தளவுக்கு டஸ்ட் இல்லை, நல்லா தான் இருக்குது ஃபில்டர். ஸோ இதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு இதில் டஸ்ட் இல்லை. இப்போ பாருங்கள், வாங்க இந்த வண்டியில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்க தான் சான்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே இந்த டக்டை கலந்ததுக்கப்புறம் இது உள்ளே ஒரு காட்டன் வேஸ்ட்டு சிக்கி இருக்குது பாருங்கள். இந்த காட்டன் வேஸ்ட்டு சிக்கி இருந்துச்சுன்னா எப்படி இந்த வண்டிக்கு வந்து காற்று, தேவையான காற்று இன்ஜினுக்குள்ளே போகும், இது வழியாக ஏர் உள்ளே போய் இது வழியாக வந்து இந்த ஃபில்டரை ஏர் வந்து கடந்து வரணும். இந்த ஃபில்டரை கடந்து வந்து இந்த டக்ட் மூலமாக இந்த பைப் வழியாக இன்ஜினுக்குள்ளே போகணும். இந்த வேஸ்ட்டு அதுக்குள்ளே இருக்குது. எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இப்படி இருந்துச்சுன்னா இன்ஜினில் உங்களுக்கு பிக்கப் இருக்காது, உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாகவும் மைலேஜ் ட்ராப் ஆகும். ஓகே, இப்போ நம்ம பார்த்துருக்கோம், அந்த ஃபில்டரை கழட்டும் போது தான் அந்த துணி உள்ளே கிடக்கதே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஏர் ஃபில்டரை அசம்பிள் பண்ணிவிட்டு இதோட டக்ட்டு மாட்ட போகிறோம். இதை மாட்டிட்டு கரெக்டாக இதில் ஒரு 2 பிளாஸ்டிக் லாக்கு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த லாக்கு இதுக்குள்ளே என்ட்ராகணும். என்ட்ரானதுக்கப்புறம் இந்த மெட்டல் கிளிப்பை கையை வச்சு லாக் பண்ணிடலாம். அவ்வளோதான், அந்த 2 மெட்டல் கிளிப் லாக் பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே த்ராட்டில் பாடி ஹோஸு இந்த இடத்துல வரும். இதில் உள்ள இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணணும். இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணால் இந்த டக்ட் லாக் ஆயிரும். டைட் பண்ணணும். ஃபுல் டைட் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் மாட்டியாச்சு. இப்போ இந்த ஏர் ஹோஸு, இது வந்து ஏர் ஃபில்டர்லேருந்து வரும் இன்டேக் மேனிஃபோல்டுக்கு. இந்த ஏர் ஹோஸையும் நம்ம டைட்டாக மாட்டி விடணும். ஓகே, எல்லாமே மாட்டியாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சு கம்ப்ளீட்டு. இப்போ நம்ம வண்டி ட்ரையல் எடுப்போம். எப்போயுமே வந்து நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெய்லி தேவையில்லை, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸு இல்லை 2 வாரத்துக்கு ஒருக்க இன்ஜின் ஆயிலு, கூலண்ட் ஆயிலு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இல்லைன்னா இன்ஜின் வந்து சீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வாங்க எந்த இடத்துல செக் பண்ணணும்னு சொல்லுங்கள். இது வந்து இன்ஜின் ஆயில் ஸ்டிக்கு, டிப் ஸ்டிக்குன்னு சொல்லுவோம். இன்ஜின் ஆயில் டிப் ஸ்டிக் இதுலேயே உங்களுக்கு எழுதியிருக்கும். இந்த ஸ்டிக்கை எடுத்தீங்கன்னா இதில் 2 டைப்பில் உங்களுக்கு மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க. எஃப், இங்கே எல், 2 புள்ளி இருக்கும். இது வந்து ஃபுல்லு ஆயில் லெவல் ஃபுல்லு, இது வந்து லோ லெவல். ஸோ இந்த 2க்கும் நடுவில் ஆயில் இருக்கணும். ஃபுல்லாக இருந்தாலும் ஓகே, ஓவர் ஃப்ளோவும் ஆகக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப லோவும் ஆகக்கூடாது. இந்த 2 புள்ளிக்கு நடுவில் இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் இந்த இன்ஜினில் இந்த டிப்ஸ்டிக்கை க்ளீன் பண்ணிட்டேன், உள்ளே விடுறேன். இன்ஜின் இது வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலை. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இதை செக் பண்ணுறோம். இப்போ இந்த டிப்ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா 2 புள்ளிக்கும் நடுவில் ஆயில் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து ஓகே, இந்த லெவல். இந்த மாதிரி தான் நம்ம இன்ஜின் ஆயில் செக் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது கூலண்ட் ஆயில். கூலண்ட் ஆயில் இதுலேயே எழுதியிருப்பாங்க உங்களுக்கு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இன்ஜின் கூலண்ட் அப்படின்னு உங்களுக்கு எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். இதில் செக் பண்ணி இதில் நம்ம தண்ணி வேணும்னா தண்ணி தேவைப்பட்டால் ஃபுல் பண்ணிக்கணும். இதையும் ஃபுல்லாக பண்ணக்கூடாது. இந்த இடத்துல லெவல் இருக்குது பாருங்கள். எஃப்னா ஃபுல்லு, எல்லுனா லோ. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம ஃபுல் பண்ணணும். இந்த இது வரைக்கும் வந்து ப்ரீத்திங் ஸ்பேஸு. ஸோ இது கேப் இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது வரைக்கும் ஃபுல் பண்ணி வச்சுருவாங்க. அது வரைக்கும் பண்ணக்கூடாது, இது வரைக்கும் தான் பண்ணணும். ஓகேயா? உங்களுக்கு இந்த இடத்துல இதுவும் வந்து ரேடியேட்டர் வாட்டர் செக் பண்ணுற ஏரியா தான். இதுலேயும் நம்ம
வண்டி ஆஃப் கண்டிஷன், அதே மாதிரி இன்ஜின் கூல் கண்டிஷனில் தான் அதை ஓப்பன் பண்ணணும். எங்கேயாவது நீங்கள் போயிட்டு வந்துட்டு இன்ஜின் ஹீட்டாக இருக்கும்போது ஓப்பன் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் இருக்கும். ஹை ப்ரெஷர் இருந்துச்சுன்னா ஹீட்டான அந்த வாட்டர் வந்து உங்களுக்கு மூஞ்சில் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வாட்டர் லெவல் ஓகே. இப்போ நம்ம ஆயில் செக் பண்ணியாச்சு, வாட்டர் செக் பண்ணியாச்சு, ஆல்ரெடி பிரேக் ஆயில் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ட்ரையல் எடுப்போம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இது வந்து இன்ஜினோட கம்ப்யூட்டர், இசிஎம்னு சொல்லுவோம். இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூல், இல்லைனா இசியூ, இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட். இதில் நீங்கள் வண்டி வாஷ் பண்ணும்போது இதில் கண்டிப்பாக தண்ணி படக்கூடாது. தண்ணி பட்டுச்சுன்னா இது ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு ரேட் உண்டு, இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 30, 35, 40 வண்டிக்கு ஏற்றாப்புல இது மாறும். 35,000 40,000 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சில பேர் வண்டி வாஷிங் பண்ணுறேன், வாட்டர் வாஷ் பண்ணுறேன்னு சொல்லி இதில் தண்ணி அடிச்சுருவாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இந்த கம்ப்யூட்டரை மாற்றணும் இல்லை ரிப்பேர் பண்ணால் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலைக்கு ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணுவோம். கிளட்ச் வேலை எல்லாமே முடிச்சாச்சு. ட்ரையல் எடுப்போம், சரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கியர் போடுறேன். ஓகே, வண்டி எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது.